வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் போலீஸ் கட் ஆஃப் 2023க்கு என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா 3359 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க அஃபிஷியலாக கொடுக்கவே இல்லை. பர்சன்டேஜ் படி தான் கால்குலேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி வரும், அதை பேஸ் பண்ணி என்னென்ன கம்யூனிட்டி கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கம்யூனிட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1045 வேக்கன்சி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மடங்கு தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு 5200 கேண்டிடேட் கிட்ட செலக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. இந்த கம்யூனிட்டிக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 63 ப்ளஸ் அந்த மார்க் வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. ஒரு 62 63 அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் இருக்கணும். அதுக்கடுத்து பிசி கம்யூனிட்டி இதில் ஒரு 890 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 5 மடங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4500 பேர் அந்த மடங்கு தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் 60 61 62 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிசி முஸ்லீம் இந்த கம்யூனிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு 117 வேகன்சியாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 580 ஒரு 600 வேகன்சிக்குள்ளே தான் வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 51 52 அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எம்பிசி டிஎன்சி அந்த 2 கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 670 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 5 மடங்கு கேண்டிடேட் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு 5 மடங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3350 கேண்டிடேட் அவங்களுக்கு தேவைப்படும். அப்படி இருக்கும்போது பேசிக்காக ஒரு 58 59 60 அந்த ரேஞ்சில் அதுக்கு கட் ஆஃப் மார்க் இருக்கிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சி கம்யூனிட்டின்னு எடுத்திங்கன்னா ஒரு 503 இதுக்கு ஒரு 5 மடங்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2500 கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 59 60 61 இந்த ரேஞ்சில் நீங்கள் மார்க் இருந்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு ஒரு 5 மடங்கு எடுத்திங்கன்னா ஒரு 160 170 கேண்டிடேட் தேவைப்படும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 57 58 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி எஸ்சியை வந்து பார்த்தீங்கன்னா 100 வேகன்சி அதுக்கு 5 மடங்குன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 500 கேண்டிடேட் கிட்ட உங்களுக்கு தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 56 அந்த ரேஞ்சில் இருந்தாலே போதுமானது உங்களுக்கு. இது ஃபீமேல் கேட்டகரிக்கு நிறைய பேர் கேட்பீங்க. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஸ் பண்ணிக்கோங்க. அது லெஸ் பண்ணியிருந்தீங்கனாலே போதுமானது. உங்களுக்கு அந்த கட் ஆஃப் மார்க் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 55 56 மார்க் மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலுக்கு இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராக்டிஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன ப்ரோ 55 56 மார்க் கட் ஆஃப் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா உங்கள் கம்யூனிட்டியில் எல்லா கேண்டிடேட்டும் லோ மார்க்காக எடுத்திருக்காங்க பட்சத்தில் உங்கள் மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப ஹை ரேஞ்சில் எல்லாருமே எடுத்திருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வராமல் இருக்கும். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்லேயும் சில விதமான தவறுகள் நடந்திருக்கு. உங்களுக்கு கிரேஸ் மார்க்காக 4-5 மார்க் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அதிக விதமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செலக்ட் ஆகி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. அதனால் உங்கள் ஃபிசிக்கல் ப்ராக்டிக்ஸ் எல்லாமே இன்னிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு வேளை உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அன்றைக்கி கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் பண்ணுற ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் என்றைக்குமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இந்த போலீஸ் விட்டாலும் அடுத்து எஸ்எஸ்சிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸில் ஒரு 10,000 வேகன்சி வரப்போகிறதா நமக்கு அங்கங்கன்னு ஒரு நியூஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேராக எப்போவுமே இருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ப்ராக்டிஸை டெய்லி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும். மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்கள் கம்யூனிட்டி என்ன, நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம டீட்டெயிலான கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் மார்க் போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.